கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஜெப நாளிலே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்வதற்கும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைத்து பயன்படுத்துகிற அன்பு சகோதரர் ரஞ்சித் பிரதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் அநேக இடங்களுக்கு நாங்கள் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். நல்ல ஒரு தாழ்மையான ஒரு தேவ மனிதர் கர்த்தர் நல்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அருமையான இந்த சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அதை கூட சோகமாக தான் சொல்கிறோன்னே. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை தேவன் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் நன்மையானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்யும்படியே அவர் இந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். ஆமென். சரியா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வதற்கு முன்பதாய் ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஓரி பரபரபர ஷகதரபதுனா அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அப்படியே நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. மற்றவர்கள் வாயை திறந்து கர்த்தாவே நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, உங்களால் எந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து உரத்த சத்தமாய் கபாபா ரபா கபாபா மனா ரகபாபா லிபாபா மௌனிமினி கததல ரிகதன கத நதர கதன மனா லதனமு ஷகத நந்தன கபதலபோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ மா கா காபாலா தரதி நந்தன மௌகாபாபா பூரி பிகபலபோ. உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை நீ காண்பாய். குறிப்பாக உங்க மகனை குறித்த கவலையோட கலக்கத்தோட, உங்க பையனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கலக்கத்தோட உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் மகளே. நீ உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்ப. பயப்படாதே, பயப்படாதே. தீங்கு உன் வீட்டுக்குள்ள வரப்போவது இல்லை. தீங்கு உன் வீட்டுக்குள்ள வரப்போவது இல்லை. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே சில பேர் மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. அக்கினி விழுகிறது. Receive the fire. ரகபாபா ரிமகபாபா. பெற்றுக்கொள்ள அந்த அக்கினி, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அக்கினி, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அக்கினியை. எஸ், உன் சரீரத்தில் அக்கினி, கால்களில் அக்கினி, கைகளில் அக்கினி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. உன்னத்தான் 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 இந்த இரவு கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஒரு தெய்வீக தொடுதல், தெய்வீக தொடுதல். ரகபாலா ரிகபாலா தலபகபாபா லபாபா ரிபா ரபா ரியமா கபாலா கதரா கபாபா. மந்திரத்தின் ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, மாந்திரீகத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இப்ப சுட்டெரிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது. எஸ் எஸ், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை, விடுதலை. மகளே உனக்கு விடுதலை, சகோதரனே உனக்கு விடுதலை. கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். ஜீசஸ், ஜீசஸ். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. நன்றி, 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 நன்றி. அளவில்லாத தேவ மகிமை. ரபகபலபு ரகமன ரபபமன ரதரபபா. ஆமென். இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும்.
இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். அடக்காதீங்க. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிங்க. எப்போ யாரை கர்த்தர் தொடுவார்னு தெரியாது. எப்போ கர்த்தர் யார் மேல அக்கினியை போடுவார்னு தெரியாது. உங்க இருதயம் அனல் ஆக்கப்படட்டும். முழங்கால் படியிட்டு கையை தட்டி கர்த்தரை துதிக்கணும்னா கையை தட்டி துதிங்க. ஓ காரா பாரா ஷதா ரபா ரிபா ராமா கபாரா பாரா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இந்த ஆரம்ப வேளையில விடுதலையை கர்த்தர் தர விரும்புகிறார். என் மகளே, உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த அசுத்த ஆவி, அந்த பலகீனத்தின் ஆவி இப்போ உன் சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது. உன் கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் இப்ப வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டவிழ்க்கிறேன். இங்க இருக்கிற ஒருவரையும் தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா பொல்லாத ஆவி. ரபா கபாபா ரிமகபாலா ரகபா மாமா ஷததல ரிபாபா பாபா பௌகபா பாபா பாபா துபாபா பாபா ரிமகபா கபா கபா பாபா துபந்தா கபந்தா பலதன லிமு லததன குடு. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ மகனே, அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். உன் பட்சத்துல வந்து நிற்பார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறாங்களோ நாளைக்கு அவங்க தான் உனக்கு சப்போர்ட்டா உன் பக்கத்துல நிற்பாங்க. நான் இருக்கிறேன் பிரதர், நான் இருக்கிறேன் சிஸ்டர், நீங்க செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இரவு கட்டளையிடுகிறார். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெட்டிகோல் இயேசுவின் நாமத்தினால். ரிபந்தபா கபாபா கபந்தா கபாலா துபந்தபா கபந்தா கபந்தா கபாலா பதனம. Thank you Holy Spirit. Thank you Lord. உமக்கு நன்றி. இந்த இடம் முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் மூடி இருக்கிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நீர் இன்னமும் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறேன். எங்களை அப்படியே 100க்கு 100 உங்கள் பிரசன்னத்திற்குள்ள விட்டு கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் நடத்துங்க. வசனம் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லாவற்றிலேயும் இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தரை மட்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இரவு நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் அப்படின்னு தேவ சமூகத்திலே அப்படியே தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். நீ யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசி அப்படின்னு கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். அப்படின்னா நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசுவாவின் புஸ்தகத்தை நான் முழுவதுமாக வாசித்தேன். அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் அதிலிருந்து தேவன் உணர்த்தின, உங்களோடு கூட பேசும்படியாய் ஆவியானவர் பாரப்படுத்தின சில காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட சொல்லி உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அதை கேட்பதற்கும் அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாய் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆயத்தமாக இருப்போம், தாகத்தோடு கூட அமர்ந்திருப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள் உங்கள் வேத புஸ்தகத்தை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு
யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. இந்த யோசுவாவின் புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியருடைய மரண செய்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு அப்படின்னு ஆரம்பி. இப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியர், லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தின ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ரட்சகன், அவர் மரிக்கிறார். அவருடைய ஸ்தானத்தில் தேவன் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படின்னா, யோசுவா என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோசுவா மோசேயின் சந்ததியோ ஆரோனுடைய சந்ததியோ அல்ல. யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்பீங்கன்னு சொன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். இந்த யோசுவா யார் தெரியுமா? மோசேயினுடைய ஒரு வேலைக்கார். மோசேக்கு கிட்டத்தட்ட இவர் ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறார். இப்போ எந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் இவரை கொண்டு வருகிறார் அப்படின்னா, மோசேயின் ஸ்தானத்தில் கர்த்தர் இவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏன் நிறுத்தினார்? எதற்கு நிறுத்தினார்? எந்த சூழ்நிலைமையிலே நிறுத்தினார்? சில காரியத்தை நான் பேச போறேன், கொஞ்சம் கவனமாய் கவனியுங்க. இந்த முதல் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். 3ஆம் வசனம் முக்கியம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி போட்டிருக்காரா? கொடுத்தேன்னு போட்டிருக்காரா? கொடுத்தேன். உங்களுக்கு ரெகோபோத்தை கொடுக்க போறாரா? கொடுத்துட்டாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரா? கொடுத்துட்டாரா? செஞ்சு முடிச்சிட்டாரா? முடிக்க போறாரா? கொடுத்து விட்டார். அவர் சொல்றார் பாருங்க, தெளிவா எழுதப்பட்டு இருக்கு, உனக்குன்னு நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ, உனக்குன்னு நான் எந்த இடத்தை கொடுப்பேன்னு சொன்னேனோ, உனக்குன்னு என்ன என்ன நன்மைகளை நான் தருவேன் என்று வாக்கு பண்ணினேனோ, எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். இப்போ என்ன நடந்துட்டு தெரியுமா? 18ஆம் அதிகாரம் திருப்புங்க பார்க்கலாம். 18 அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்களேன், கொடுத்த. அப்ப நல்லா கவனிக்கணும். முதல் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எப்பா நான் உனக்கு தேசத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். இப்போ 18ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலும் எதை வலியுறுத்துகிறார்? நான் உங்களுக்கு தேசத்தை என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். ஆனால் தேசத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறதற்கு, அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். மகனே மகளே, நான் உனக்கு நன்மையை கொடுத்துட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதங்களை அளித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கான நன்மைகளை கொடுத்து விட்டார். ஆமென். வாக்குத்தத்தத்தின் பூமியை தந்துட்டார். செய்ய போகிற நன்மைகளை கொடுத்துட்டார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளுவதற்கும் அதை என் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கும் அபியாசப்படுத்துவதற்கும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அசதியாக இருக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்புல இதை குறித்து எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? யோசுவா 18:3, இஸ்ரவேல் மக்களிடம் யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? இன்னும் எனக்கு ஆண்டவர் தரல பிரதர், இன்னும் எனக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கணும் பிரதர். வாழைப்பழம் வேணும்னு கேட்டாச்சு,
சீப்புல இருந்து பறித்து என்ன பண்ணியாச்சு, ஒரு பழத்தை கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், வாழைப்பழம் தானே தந்திருக்கிறாரு, இன்னும் எனக்கு என்ன பண்ணலை, தோலை உரிச்சு. ஆமாம், அப்படியே தோலை உரிச்சு கொடுத்தாலும் இன்னும் எனக்கு வாயில் என்ன பண்ணலை, ஆண்டவர் தந்துட்டார. சோம்பேறி, அசதி, நிர்விசாரம். முதல் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்னெல்லாம் தருவேன்னு சொன்னனோ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டாரா இல்லையா? நீதான் அதை சுதந்திரிக்கணும், நீதான் அதை அனுபவிக்கணும், நீதான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நீயோ நான் உனக்கு கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காதபடிக்கு நீ அசதியா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்போ என்ன நடந்தது, என்ன காரியங்கள், கொஞ்சம் இதை நான் உங்களோடு கூட பேசி நான் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர், நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்னமும் ஜெபம் இருக்கு, நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்களோ, அந்த வேண்டுதலை பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். உங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று. என் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு எல்லாமே தெரியும். என் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை இன்னொரு மனிதன் வந்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு டிக்ளேர் பண்ணிட்டார், கொடுத்துட்டார். ஆனால் அதை நான் இன்னும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை? ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக காணப்படுகிறது. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கவனிங்களேன், ஆண்டவர் மோசேக்கு பின்பதாக யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். ஏங்க ஆரோன் குடும்பத்தில் ஒரு ஆளை தெரிஞ்சு கொள்ளலாம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஆசாரியா வம்சத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஏன் மோசேயினுடைய வேலைக்காரனாகிய யோசுவாவை தெரிந்து கொள்ளணும்? எங்க தெரிந்து கொள்ளுகிறார் தெரியுமா? வாசிக்கலாமா? உபாகமம் 1:38 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 1:38. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு மோசே, நீ என்ன பண்ண மாட்ட, நீ போக மாட்ட, உனக்கு பதிலா யோசுவாவில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து. உபாகமம் 3:28 அதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமம் 31:23 இதெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த மனிதனுக்கு பின்பதாக கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா, யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப யோசுவாவுக்கு வாங்க, ஆண்டவர் கூப்பிட்டாரு, இங்க வா யோசுவா, எனக்கு அப்புறம் மோசேக்கு அப்புறம் எல்லாமே நீதான்ப்பா அப்படின்ட்டார். இந்த யோசுவாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இல்லை, உள்ள பயம், கலங்கி போய் நிற்கிறார். ஏன் தெரியுமா? இத்தனை லட்ச ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எனக்கு கீழ்ப்படிவாங்களா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா? நான் ஒன்று சொன்னா செய்வாங்களா? இந்த மோசேயவே வந்து பாருன்னு நின்னாங்களே, நாளா மோசேக்கு வேலைக்காரன், அத்தனை பேரும் என்னை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? மோசேயின் வேலைக்காரன், மோசேயின் வேலைக்காரனா தான் என்னை பார்க்கறாங்க. இவங்கெல்லாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா? ஒரு பயம், ஒரு கலக்கம். அப்பதான் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடமனதா இரு, நான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன், ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள நான் நுழைய போறேன். என் காரியங்கள் எப்படியா இருக்குமோ என்று கலக்கத்தோடு வந்திருந்தா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்குன்னு வாக்கு தத்தம் பண்ணின காரியங்களை நிச்சயமாய் நான் உனக்கே செய்வேன். அல்லேலூயா. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு, உடனே கொஞ்சம் பேர் சொல்றான், ஆண்டவரே அவனை தூக்கிடுங்க, வேற ஆளை போட்டுருவோம், வேற காரியத்தை செஞ்சிருவோம். ஆண்டவர் சொல்றாரு,
அவன் கைகள் தான் அஸ்திபாரம் போட்டுச்சு, அவனை கொண்டு தான் முடிப்பேன். உங்களை கொண்டு துவங்கினத கர்த்தர் உங்களை கொண்டு தான் முடிப்பார். உங்க மேல வச்ச அபிஷேகத்தை, உங்க மேல வச்ச தரிசனத்தை, உங்க மேல வச்ச திட்டத்தை உங்களை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தாங்க கர்த்தர் செய்வார். யோசுவா, இந்த யோசுவா ஒரு எழுப்புதலின் பாத்திரம். யோசுவா யார் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கண்கள் யோசுவாவின் பக்கத்திற்கு போனது. இன்னைக்கும் ஆண்டவருடைய கண்கள் இந்த இடத்துல அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கிற அநேகரை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பிரதர், எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்னிடத்தில் காணப்படுகிற குறைகள் என்ன அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, வரப்போற இந்த எழுப்புதல்ல தேவன் என்னையும் பயன்படுத்தணும்னா, நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆள், நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும்னா நான் என்னங்க செய்யணும்? அப்படியும் நீங்கள் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை நம்ம வேதத்தில் வாசித்து விட்டு நான் இந்த யோசுவாவின் சில காரியத்தை உங்களோடு நான் பேச போறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை என்ன பண்ணுவேனா? மேன்மை. இப்ப வாசிங்க, யோசுவா 4:14 வாசிங்க ஒருத்தர். ம் ம் கவனிங்க. இந்த யோசுவாவுக்குள்ள இருந்த ஒரு காரியம், அத்தனை கண்களும் இந்த மனுஷனை எப்படி பாக்கு? அற்பமா பாக்கு. இவனாப்பா ஊழியக்காரன், இவனா நமக்கு தலைவன், இவன் சொல்றதே நம்ம கேட்கணும். இவன் மோசை கூட கையாளத்தானே இருந்தான், மோசைக்கு வேலைக்காரனா தான் இருந்தான், இவன் அந்த ஊழியக்காரர் கூட சுத்திக்கிட்டுல இருந்தான், இவன் அங்கல இருந்தான். எல்லா கண்களும் எப்படி பார்த்துச்சு? சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? யாராவது நம்மளை அற்பமா பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவன் கண்ணுக்கு முன்னாடித்தான் நம்மளை உயர்த்தணும்னு நினைப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த கண்கள் உங்களை அற்பமாய் பார்த்ததோ அதே கண்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எந்த குடும்பம், எந்த உறவுகள் உங்களை, உங்க பிள்ளைகளை, ஊழியத்தை அற்பமாய் நினைத்ததோ அதே இடத்துல அவர்கள் கண்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் சகோதரனே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் சகோதரியே. உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்திய கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யோசுவாவுக்கு அப்படி சொல்றார். எப்பா, இவங்கெல்லாம் உன்னை என்ன பண்றாங்க தெரியுமா? அற்பமா பார்க்குறாங்கல்ல, ஏளனமா பார்க்குறாங்கல்ல, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இவர்கள் கண்களுக்கு மத்தியில உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 4:14 கொடுத்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடிந்த பின்பதாக உங்க தலை உயர்த்தப்பட்டிருக்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். உங்க குடும்பம் உயர்த்தப்பட்டு இருக்கிறத உங்க கண்கள் பார்க்கும். உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஆமென். ஓகே, ஏன் ஆண்டவர் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார்? அப்ப என்னை தெரிந்து கொள்ள என்கிட்ட இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? அப்படி இல்லைன்னா எழுப்புதலுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னா என்னங்க செய்யணும்? சில காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். சரியா? முதல் காரியம், இந்த யோசுவா அதிகாலையிலே எழும்புவான். யோசுவா யாரு? அதிகாலையிலே எழும்புவன். வசனமா தான் இருக்கு. யோசுவா யாரா? சொல்லுங்க, யோசுவா யாரு? சில வசனத்தை டக்கு டக்கு நீங்க குறிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோசுவா 3:1 வாசிங்க ஒருத்தர். ஓகே, இதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க குறிச்சுக்கிறீங்க. நீங்க அதில் வசனம் போடுறதை கட் பண்ணிக்கிறீங்க பிரதர். இப்போ அடுத்த வசனம் சொல்லும் பொழுது அதில் போட்டால் போதும். இப்போ அடுத்த வசனத்தெல்லாம் குறிச்சுக்கிறீங்க. யோசுவா 6:12, யோசுவா 6:15, யோசுவா 7:16,
யோசுவா 8:10 இவ்வளவு வசனங்கள். கிட்டத்தட்ட இந்த யோசுவாவை குறித்து நான் யோசுவா அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் திரும்ப 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 வருகிறது. என்ன தெரியுமா திரும்ப திரும்ப வருகிறது? அதிகாலமே 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 அதிகாலமே. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை எழுப்பதில் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா எப்போ எழும்பணும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்களேன். எப்போ எழும்பணும்? அதிகாலமே எழும்ப பழகணும். நான் யோசுவாவுடைய வெற்றியின் ரகசியத்தை பார்த்தங்க. எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு? மோசையால முடியாததை எப்படி இவர் செய்தா? எத்தனை யுத்தங்கள் தெரியுமா? யோசுவாவுக்கு ரெஸ்டே இல்லை, எல்லாம் யுத்தங்கள். யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி சுதந்திரித்து கொண்டே இருக்கிறார். எப்படி முடிந்தது? அந்த வெற்றியின் ரகசியம், இந்த மனிதன் அதிகாலமே தேவனை தேடக்கூடிய அனுபவத்தை உடையவனாக இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு அசதியா இருக்கிறாயோ? தூங்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் எப்படி வருமா? உன் வறுமை எப்படி வருமா? இதுக்கு நான் உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம உதாரணத்துக்கு இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு எழும்பணும்னு அலாரம் வச்சிட்டோம். எதை வைக்கிறோம்? 5 மணிக்கு அலாரம் அடித்த அலாரத்தில் இந்த ஸ்னூஸ் பட்டன் ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? அலாரத்தையும் கொடுத்து ஏன் அதை கொடுத்துருக்குறாங்கன்னு என்ன பண்ணலை தெரியலை. 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், நேராக கை எங்கே தான் போகும்? அந்த பட்டனை அப்படி டச் பண்ணும். டச் பண்ணால் அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி என்ன பண்ணும்? எதுக்கு அதை டச் பண்ணுறோன்னு தெரியுமா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிக்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ஸ்னூஸ் பட்டனை தொட்டிங்க, வீட்டில் என்ன வருமா? வருமா? எப்படி என்ன வருமா? வறுமை. ஒரு வழிபோக்கனை போல உங்க வீட்டுக்குள்ள தரித்திரம் வரும்னு வேதம் சொல்லும். அசதி. எனக்கு முன்பதாக பெரிய ஒரு தரிசனம் இருக்கு, எனக்கு முன்பதாக பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது, என் கண்களுக்கு தெரிகிறது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை, என்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் எனக்கு தெரிகிறது. ஆனால் நானோ அதை பெற்றுக்கொள்வதற்கு அசதியா இருக்கிறேன். ஒரு எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில், சபைக்குள்ள, தேசத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டுமே, எனக்கு தெரிகிறது. ஆனா நான் அசதியா இருக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய காலத்திலே தூங்கி கொண்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறோம்? இப்ப இன்னைக்கு ஜெபிக்கிறோம், நமக்குன்னு ஜெபிக்கிறோம். எழுப்புதல், தேசத்தின் காரியங்கள், சபைகள், ஊழியங்கள், உத்தரவாதம் எடுத்து காலையில் அப்பாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா என்ன வருது? தூக்கம் வருது. இந்த யோசுவா அப்படி அல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த மனிதனிடத்திலே பார்த்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் அதிகாலமே எழுந்திருந்தான். நீங்க யாத்திராகமம் 33 ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். எங்க தெரியுமா கூப்பிட்டாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டார். யோசுவாவை கூப்பிட்டாரா? மோசே போயாச்சு, பிரேயர்லாம் முடிஞ்சிட்டு யார் போயிட்டா? மோசே இறங்கி போயிட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? எப்பண்டா இந்த ஜெபம் முடியும்? எப்போ வீட்டை பார்த்து ஓடணும்னு டைமுக்கு முடிச்சிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் என் இருதயம் தேவனை தேட ஆயத்தமாக இருக்கா? சில வசனத்தை நான் உங்களுக்கு வேதத்தில் சொல்கிறேன். ஏசாயா 26:9. ஏசாயா 26:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இப்போ என்ன கவனி, எப்போ தேடணுமா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எந்த காரியத்திற்காக இந்த ஜபத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இதில் ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு இதில் ஒரு நன்மை வரணும், இதுதான் என்னுடைய விருப்பம். நான் சொல்கிறேன், இந்த இரவு ஒரு தீர்மானம் எடுங்க, அதிகாலையில் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. அதிகாலையிலே கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியுமா? உங்களுக்கு எப்போ உதவி கிடைக்கும் தெரியுமா? அதிகாலை. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்கோ
அந்த தடைகள் உடைக்கப்படணும்னு சொன்னா அதிகாலையில் எழும்புவதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எப்போ எழும்பணும்? அதிகாலைனா எப்போங்க? அதிகாலைனா எங்கள் அம்மா எனக்கு காப்பி கொண்டு வருவாங்க பிரதர், அப்போ கூட நான் எந்திரிக்க மாட்டேன். சூரியன்லாம் அப்படி மூஞ்சில் வந்து வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். சிலருக்கு 6 மணி, சிலருக்கு 7 மணி. அதிகாலைனா டைம் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? 2 மணி. சொல்லுங்க, என்ன ஒரு மாதிரி பாக்கிய? 2 மணிக்கு நான் என்னைக்கு தம்பி எழும்ப? நான் சொல்றதை கவனிங்க. 2 மணியிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக ஒரு எலுமிச்சை பழ கலரில் ஒரு வெளிச்சம் வரும். எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்களாம் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் மொட்டை மாடியில் இல்லை இப்படி ரோட்டில் வந்து நின்று பாருங்க. இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழ கலரில் வெளிச்சம் அப்படியே இந்த பகுதியை மூடும். அதிகாலைனா எப்போ தெரியுமா? அந்த எலுமிச்சை பழ கலரில் வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக இருக்கிற நேரம் வரை அதிகாலை. உதாரணத்திற்கு 2 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அதிகாலை. 2லிருந்து எத்தனை மணி வரைக்கும் அதிகாலை? அப்போ என் ஜெப நேரம் எங்கே ஆரம்பிச்சிடணும்? அங்கே தானேயா நல்லா தூக்கம் வரும். நான் தூங்குறதுக்கே 12 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு நல்லா குளிர் அடிக்கும். அப்போந்தான் பெட்ஷீட்டை கையை தேடும், இழுத்து போட்டு மூடுனா சுகமாக இருக்குல்ல, அதான் அசதி. அப்புறம் இங்கே வந்து ஆண்டவரே என் தேவையை சந்திங்கப்பா, எனக்கு அற்புதம் பண்ணுங்கப்பா, நானும் எவ்வளவோ கண்ணீர் வெடிக்கிறேன், ஒன்றும் வராது. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் இந்த இரவு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதிகாலையிலே நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் மகனே என் மகளே, அதிகாலையிலே என்னை தேடி வருவதற்கு நீ ஆயத்தமானு கேட்கிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதற்கு, அதிகாலையிலே தேவனுக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க. நமக்கெல்லாம் ரோல் மாடல் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யாருங்க உங்களுக்கெல்லாம்? யாருங்க ரோல் மாடல்? சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இயேசு தானா? சரி, இயேசு எப்ப எந்திரிச்சு ஜெபம் பண்ணாரா? அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து எப்ப எழும்பினார் இயேசு? அப்ப நான் எப்ப எழும்பணும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இனி எப்ப எழும்புவேன்? அதிகாலையில் எழும்புவேன். அதிகாலையில் எழும்புவேன். அதிகாலையில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். யோபு 7:18 தயவு செஞ்சு எல்லாரும் எடுங்க. முக்கியமான ஒரு வேத வார்த்தை. யோபு 7:18. இப்ப எல்லாரும் என்ன கவனி, வசனம் போதும். இப்ப என்ன கவனி? காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும். நமக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நல்ல மழை, பயங்கரமான வெள்ளம். இங்கெல்லாம் வெள்ளம் வந்துச்சான்னு தெரியலை. இப்போ எங்கள் பகுதியெலாம் நல்ல வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம்லாம் வடிஞ்சிட்டு வீட்டில் எல்லாம் நிறைய வீட்டில் இந்த பாதி வரைக்கும் அப்படியே தண்ணி. ஃப்ரிட்ஜு போயிட்டு, வாஷிங் மிஷின் அடி வாங்கிட்டு, டிவி போயிட்டு, எல்லாம் போயிட்டு. இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஆள் வராங்க, வந்து சொல்கிறாங்க, ஏமா வர திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு குறை கேட்கும் கூட்டம். என்ன கூட்டம்? யார் யாருக்கு என்னென்ன பொருள்லாம் போச்சு எல்லாமே லிஸ்ட் எடுத்து கொண்டு வாங்க. கவர்மெண்ட்லேருந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வராங்க, எல்லாம் விசாரித்து உங்களுக்கு அந்தந்த நஷ்டஈடு கொடுப்பாங்கன்ட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் எழுதுவோமா எழுத மாட்டோமா? ஆசை இருக்கும். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையே, ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு நினச்சோமே, மழை தண்ணியில் ஃப்ரிட்ஜு போயிட்டு என்ன பண்ணிடுவோம்? சும்மா எழுதுவோம், எனக்கு ஃப்ரிட்ஜு போயிட்டு. எல்லாத்தையும் எழுதியாச்சு. 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட். எத்தனை மணிக்கு உள்ளே போய் உட்காந்துருப்போம்? ஐயா நான் தான் முதல் ஆளாக போனோம். 8 மணிக்கெலாம் என்னது சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேண்டாம், எங்கே போய் உட்காந்துருவேன்? முதல் ஆளாக இடம் பிடிச்சி லிஸ்ட்டோடு உட்காந்துருப்பேன். எதுக்கு? என்ன விசாரிக்க யார் வரப்போறா? அதிகாரி வராரு, கலெக்டர் வராரு, எம்பி வராரு. 10 மணினா 2 மணிக்கு வருவாங்க. 10 மணி எத்தனை மணிக்கு வருவாங்க? தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க? ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்படியா அப்படியா சரி, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 6000 என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்கப்பான்னு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஓடுறேன்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னை விசாரிக்க காலையில் வரேன்ப்பா. தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு உங்களை விசாரிக்க காலையில் வர. உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன நெருக்கம்? எந்த இடத்துல உனக்கு அற்புதம் நடக்கணும்? உன் பிள்ளைகளுக்கு என்னது? உனக்கு என்னது? சரீரத்திற்கு என்னது? குடும்பத்துக்கு என்னது? உன் ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும்? உங்களை விசாரிக்க தெய்வம் காலையிலே வருகிறார்.
ஆனால் நானும் காலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு நிர்விசாரம் இல்லை, எவ்வளவு அசதியாக இருக்கிறேன்ல. அவர் என்னை தேடி என் வீட்டுக்கு அதிகாலையிலே வருகிறார். இன்னைக்கு நான் போகணும், என் பிள்ளையோட பேசணும், என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனை விசாரிக்கணும், அவன் குறையை நீக்கணும், அவன் தேவையை சந்திக்கணும். அவர் வருகிறார். நான் என்ன பண்றேன் தெரியுமா? காலையில் 4 மணிக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நன்மை வரும்? யோசுவாவை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு மனிதன். யோசுவா கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் எப்ப பார்த்தாலும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதிகாலை 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 அதிகாலை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்ப ஜெபிப்போம் தெரியுமா? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, துணியெல்லாம் துவைச்சி போட்டு, பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பைபிள் நோட்டெல்லாம் எடுத்துட்டு எங்கே போய் உட்காருவோம்? தப்பே இல்லை, செய்யுங்க. ஆனால் இந்த இரவு கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அதிகாலையிலே வா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை எப்போ கொடுத்தாரு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கொடுத்தாரோ? பொதுவாக ஒரு இடத்துல வெளியே வந்து விழும். இப்போ என்ன பண்ணணும்? மன்னாவை எடுக்கணும். எப்போ போனா மன்னா கிடைக்கும் சொல்லுங்க? அதை தாண்டி போனா மண்ணு தான் கிடைக்கும். நமக்கு மன்னா கிடைக்கா மண்ணு கிடைக்கா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் ரொம்ப நாள் போராடிட்டேன் பிரதர், மன்னா கிடைச்ச மாதிரி தெரியலையே. இன்னும் தடை தான், இன்னும் வீட்டுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லை. யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாலையில எழும்பல, தூக்கத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிற. ஒவ்வொரு நாளும் என் தெய்வம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருகிறார். ஆனால் நாமோ நல்லா படுத்து அப்பதான் நிம்மதியா தூங்குவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், இனி அதிகாலையில் என்ன பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. சரி, நீங்க அதிகாலையில எழும்பணும்னா ஒரு 4 மணிக்கு எழும்பணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எத்தனை மணிக்கு படுக்கணும்? நான் படுக்கிறதெல்லாம் 9 மணிக்கு படுத்துறோம் பிரதர். படுத்ததுக்கு அப்புறம் தான் எதை எடுப்பேன் கையில? செல்ல எடுத்துட்டேன்னு வைங்களேன், 1 மணி 2 மணி ஆனா கூட எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. உங்களெல்லாம் சொல்லலைங்க, சாச்சா நீங்களாம் தங்கம். நான் வெளியே சொல்றேன், அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில் அங்க இருக்கிற மக்களை பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு செல்ல எடுத்தாங்கன்னா 1 மணி 2 மணி ஆயிரம் படுங்க. அப்புறம் காலையில் எழும்ப முடியும்? நீங்க காலையில 4 மணிக்கு எழும்பணும்னா 10 மணிக்கு படுத்துடணும். எத்தனை மணிக்கு படுக்கணும்? 11, 12, 1, 2, 3, 6 மணி நேரம் ஆரோக்கியமான தூக்கம் ஒரு மனுஷனுக்கு போதும். எத்தனை மணி நேரம் தூங்கலாம்? இப்ப 10 மணிக்கு படுத்தா காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறோம்? ஓகே, ஒருவேளை பிரதர் நீங்களாம் மீட்டிங்கை பாருங்க பிரதர், நீங்களே இன்னைக்கு 10 மணிக்கு தான் முடிப்பீங்க. எத்தனை மணிக்கு தான் முடிப்பீங்க? 10 மணிக்கு தான் முடிப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி நான் எங்க படுக்கலாம், இன்னைக்கு 11 மணி ஆயிரும். சரி ஓகேங்க, உங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் கூட்டிட்டு 10 மணிக்கு படுத்தா 4 மணி, 11 மணிக்கு படுத்தா அதான் தப்பு. அது எப்படி 11 மணிக்கு படுத்தா 5? 11 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு தான் எழும்பணும். அல்லேலூயா. 12க்கு படுத்தாலும் 4க்கு தான் எழும்பணும். 3 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு தான் எழும்பணும். நீங்க இப்படிதான் பார்ப்பீங்கன்னு தெரியும். எந்த சூழ்நிலைமையிலும் ஜெப நேரத்துல கைய வைக்கவே கூடாது. உங்க தூக்க நேரத்துல கைய வைக்கலாமே தவிர ஜெப நேரத்தை குறைக்காதீங்க, ஜெப நேரத்துல கைய வைக்காதீங்க. இன்னைக்கு இந்த தீர்மானத்தை கர்த்தருக்குள்ள எடுத்து பாருங்க. ஆண்டவரே, இனி இந்த இரவில் இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஐயா, அதிகாலையிலே உம்மை தேடுவேன், அதிகாலையிலே உம்முடைய பாதத்திற்கு ஓடி வருவேன். எடுத்து பாருங்க. ஏன் பிரதர் அதிகாலை அதிகாலை ஜெபிக்கணுங்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்களேன். வேத புஸ்தகத்துல யோசுவா 8ஆம் அதிகாரம் எடுங்க.
14வது வசனத்தை வாசிங்க ஒருத்தர். கவனிங்க, சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அவன் தெரிந்து கொள்ளுகிற நேரம் எந்த நேரம்? எப்ப எந்திரிச்சு வரானா? பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. என்ன பேரு? நமக்கு விரோதமா அவன் எப்ப போராடுவான் தெரியுமா? அதிகாலையில வருவான். உங்க குடும்பத்தை அழிக்க, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய, உங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியத்தில் கைய வைக்க அவன் எப்போ வருவான்? அதிகாலையிலே வருவான். கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் இந்த அதிகாலை நேரத்தில் தூங்கி கொண்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை. அதிகாலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு தெரியல, உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழையிறாங்க. யார் தெரியுமா? பிசாசு நுழையிறான். உங்க ஊழியத்துக்குள்ள ஒருத்தன் நுழையிறான். யார் நுழையிறான் தெரியுமா? எப்ப நுழைய பார்க்கறான் தெரியுமா? அதிகாலையில நுழைய பார்க்கறான். கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் தான் உத்தரவாதி. என் கிராமத்திற்கு, தேசத்திற்கு, பட்டணத்திற்கு, வீட்டுக்கு நான் தான் உத்தரவாதி. நான் அதிகாலையில எழும்புவேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று பாருங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபம் முடிவதற்கு உள்ளாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. சகாயத்தை கர்த்தர் வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிகாலையில எழும்பி வரும் பொழுது கர்த்தர் கிருபைகளை தருவார், வல்லமைகளை தருவார், வரங்களை தருவார், தரிசனத்தை நிறைவேற்றுவார், அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். காலைதோறும் புதியதாய் இருக்கிற கர்த்தருடைய கிருபை உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல, ஊழியத்தின் மேல பலமாய் இறங்கி வரும். ஆமென். யோசுவா அதிகாலையில் எழும்பக்கூடிய ஒரு பழக்கத்தை தன் ஜீவியத்தில் வைத்திருந்தார். ஒன்று, சும்மா கர்த்தர் இந்த மனுஷனை தெரிந்து கொள்ளல, சரியா? ஒன்று. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் இந்த மனிதனை தெரிந்து கொண்டார்? அப்படி இல்லைன்னா ஆண்டவர் எழுப்புதலுக்கு என்னை பயன்படுத்தணும்னா என்கிட்ட விரும்புகிற இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாமா? யோசுவா 1:7. யோசுவா 1:7. எட்டாம் வசனம் போதுங்க. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. வசனம் போதும். இப்ப என்ன கவனி? இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, சத்தமா சொல்லுங்களேன். இந்த மனுஷங்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டும் பிரியாது இருந்தான், வசனத்தை விட்டும் பிரியாது இருந்தான். என்ன ஒரு வாழ்க்கையில! ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணல? அவரு பிரிக்கல, அப்படியே கிடக்கிறார். அதோடு அப்படி ஒன்னு இணைஞ்சு கிடக்கிறார். ஜபம் ஜபம் ஜபம், ஆண்டவர் ஆண்டவர் அப்படி கிடக்கிறார். இன்னொரு பேரும் பார்த்தா எப்படி கிடக்கிறாரு? அப்படியே வேதம் வேதம் வேதம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்னு கிடக்கிறார். நம்ம என்னையும் என் செல்போனையும் பிரிக்க முடியாது பிரதர். எப்படி? உங்களை சொல்லல, நீங்க என்ன பார்க்காதீங்க, உங்களை சொல்லல. நம்மளையும் செல்போனை என்ன பண்ண முடியல? பிரிக்க முடியல. ஆனா இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவ்வளவு கேர்ஃபுல், அவ்வளவு கேர்ஃபுல். இவட்டு ஒழுங்கா நியாயப்பிரமாணத்தை வாசிங்கன்னு எச்சரிக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன்ல. சும்மாலாம் கர்த்தர் ஒருத்தர் தூக்கி உயர்த்த மாட்டார். அற்பமாக கடந்த, குப்பையில கடந்த, வேலைக்காரன் என்கிற ஸ்தானத்தில் இருந்த யோசுவாவை அத்தனை கண்களுக்கு மத்தியில உயர்த்தணும்னு சொன்னா கர்த்தர் அவனை அப்படியே ஜட்ஜ் பண்றார். இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறார். இந்த பழக்கம் எப்போ வந்துச்சு தெரியுமா அவருக்கு? உயர்வு கொடுத்த உடனே வரல. நம்மளாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தரட்டுமே பார்ப்போம், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கட்டுமே பார்ப்போம், என்ன அப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரட்டுமே பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கமோ. கடைசி வரைக்கும் வரவே வராது. இப்போ இருக்கும் இந்த இடத்துல, இந்த ஸ்தானத்துல தேவன் என்னை பார்க்கும் பொழுது அவருக்கு உகந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா
அதை வச்சுதான் எனக்கு பிளாட்ஃபார்ம் மாறும், அதை வச்சுதான் எனக்கு வாசல் திறக்கப்படும், அதை வச்சுதான் என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து இருக்கிற தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த மனுஷன் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கிடக்கிறார், அங்கேயே கிடக்கிறார். ஐயோ, ஆண்டவர் பார்க்கிறார், இவன் என்னப்பா மோசையை விட ஒரு படி மேல இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தா பைபிள், வேதம் 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 வேதம். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? உங்க வீட்டில் உங்க கணவர் எடுத்துக்கும், பெண்கள் தானே அதிகமாக வந்திருக்கிறீங்க, சரியா? உங்க கணவர், சே என் மனைவி, ஐயோ எப்போ பார்த்தாலும் என் மனைவி பைபிளை தான் பிரதர் கையில் வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா பிரதர், வீட்டுக்கு போனா உடனே என் மனைவி எதைத்தான் எடுத்து வச்சிருப்பா கையில. நீங்க ஏதோ சொல்ற மாதிரி என் காதுல விழுது. உங்க கணவர் சாச்சாச்சே, வீட்டுக்கு போன உடனே என் மனைவி எப்போ பார்த்தாலும் எதாவது எடுத்திருப்பா பைபிள், நான் எப்போ போனாலும் பைபிள் தான் வாசிப்பேன். சொல்ல முடியுமா? சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இங்க இருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில். நான் உங்களுக்கு கவனிங்களேன், யோசுவா ஏன் தெரியுமா வேதத்தை விட்டு பிரியாது இருந்தான்? ஏனென்றால் அவன் வேதத்துல பிரியமா இருந்தான். ஆண்டவர் சொல்றாருல, கர்த்தருடைய வேதத்துல நீ எப்படி இருக்கணும்? யார் இதுல பிரியமா இருக்கிறார்களோ, யார் இந்த வேத புஸ்தகத்துல பிரியமா இருக்கிறார்களோ, அவங்க தான் வேதத்தை விட்டு பிரிய மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு எது பிரியம்? ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எது பிரியம்? பிரதர், எனக்கு என் வேலை பிரியம் பிரதர். என்ன பிரியம்? என் ஜாப், என் மொபைல், என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி, என் கார், என் வீடு, இப்பதான் வாங்கியிருக்கிற 5 பவுன் நகை, இதெல்லாம் எனக்கு என்னது? கொள்ளை பிரியம்ல. இதான் பிரியமா மாறும். இது எனக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, நாள் முழுவதும் நான் இதில் பிரியப்படுகிறேன்னு பக்தர் சொல்லுகிறார். அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க குடும்பத்தையே தலைகளாய் மாற்றக்கூடிய ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் இதுக்குள்ள அடங்கி இருக்குங்க. எந்த மனிதன் இரவும் பகலும் இதை வாசிக்கிறானோ தியானிக்கிறானோ, கர்த்தர் அவனை பாக்கியவானாய் மாற்றுவார். தெரியுமா? பனைமரம் மாதிரி. இந்த பனைமரத்துக்கு தான் காயா இருந்தா நுங்கு, பழமா இருந்தா பனம்பழம். அதையும் சுட்டு சாப்பிட்டுட்டு கொட்டையத்துக்கு எங்க போட்டாச்சு? உள்ள போட்டு அதுல இருந்து கிழங்கு, அப்புறம் அந்த கொட்டை தவுனா மாறுது, அப்புறம் பனைமட்டை, பனை ஓலை, எல்லாமே எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, இத வாசித்தா உனக்கு ஒரு ஆசீர்வாதம், இத கேட்டா உனக்கு ஒரு ஆசீர்வாதம், இத நீ நேசித்தா உனக்கு ஒரு ஆசீர்வாதம், இத கை கொண்டு நடந்தா உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த வேத வசனத்துல எல்லாமே இருக்கு. வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் நான் ஒழுங்கும் கிரமமா பைபிள் வாசிக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மட்டும் அல்லேலூயா. மற்றவங்களுக்குலாம் என்ன ஆளே இல்லையா? ஆமென். ஒரு சின்ன உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு அக்கா என்கிட்ட வந்து, தம்பி என்னக்கா, நான் ரொம்ப கோவப்படுவேன்ப்பா. எப்பங்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயங்கரமா கோவப்படுவேன். அச்சோ, இப்பங்கா கோவலாம் போயிட்டா? சேச்சே, அதை விட கூடி இருக்கு. உங்களை சொல்லலைங்க. ஒரு அண்ணன் வந்து, தம்பி நான் பயங்கரமா கசப்பு, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு அப்படி எரிச்சலா வரும். ஏன்னா அப்படி சொல்றீங்க? இப்பவும் அப்படிதான்ப்பா இருக்கிறேன். நீங்க என்ன வாசிக்கல? ஹலோ, யாரை ஏமாத்துறோம்? ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வேதத்தை வாசித்தால் அவனுடைய சுபாவம் மாறும். தெரியுமா? பிறைய பட்டணத்தாரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணமுள்ளவர்களாய் மாறினார்கள். இந்த வேதம் முதல்ல உங்க குணத்தை மாற்றும், உங்க சுபாவத்தை மாற்றும். நான் பைபிளை வாசிக்கிறேன்னு சொல்லி, நான் வேதத்தை சுமக்கிறேன்னு சொல்லி, இன்னைக்கும் கசப்புக்கும் கோபத்திற்கும் காய்மகாரத்திற்கும் மன்னிக்க முடியாத இருதயத்திற்கும் இடம் கொடுத்திருந்தா, நான் சொல்றேன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராது. கர்த்தர் கோபத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வரணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும்னா, இன்றைக்கு வேதத்திற்கு நேராக திரும்பணும்.
வேதத்திற்கு நேராக திரும்புறதுன்னா சும்மா காலையில எடுத்து ஒரு அதிகாரம் வாசித்தேன் பிரதர், இரவு ஒரு அதிகாரம் வாசித்தேன் பிரதர், இன்னைக்கு நீதிமொழிகள் வாசித்தேன், சங்கீதம் வாசிப்பேன் இல்ல. இதை வாசித்தா கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். உள்ள உடைப்பாரு. இதை விடுன்னு சொன்னல, நீ ஏன் விட மாட்டேங்கிற? இது உனக்கு வேண்டான்னு சொன்னல, இன்னும் நீ அதை கைப்பற்றிட்டே இருக்கிற. பேசுவார். பேசும் பொழுது என்னை ஒப்பு கொடுத்துடுற ஆண்டவரே, என்னை விட்டு கொடுத்துடுற ஆண்டவரே, வேண்டாம்ப்பா, நீங்க பேசி நான் கீழ்ப்படியாம இருக்க விரும்பலப்பா, என்ன ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். வேதத்தை வாசிக்க 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 உங்களை அப்படியே விட்டு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் குறைச்சிருங்க தம்பி, உங்களை அப்படியே கீழ்ப்படிச்சு வச்சு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சீக்கிரத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம கிட்ட என்ன கம்மியா இருக்கு தெரியுமா? என்ன கம்மியா இருக்கு? நான் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்றேனே. இப்போ இந்த ஜெபம் எத்தனை மணிக்கு முடியும்? அது எப்படி நீங்க சொல்லலாம் 9:30? நான் எப்பொழுது முடிக்கிறேனோ அப்பொழுதுதான் இந்த ஜெபம். ஓ, நீங்க எந்த சொல்றீங்க, நீ பேசு 9:30 நான் என்ன பண்ணிடுவேன், கிளம்பிடுவீங்களா? சரி, 9:15 முடிச்சிருவோம், பயப்படாது. இப்போ இந்த தசைன வேலையில நல்ல ஒரு ஹோட்டல் சொல்லுங்க பார்க்கலாம், சூப்பரான ஒரு ஹோட்டல். நல்லா போனா சிக்கன் மட்டன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. முடிச்சோன்னே பிரதர் என்ன கூட்டு போகணும்ல, நீங்க இப்பே சொல்லிட்டீங்கன்னா நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடுறேன், என்ன அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போங்கண்ணே அப்படின்றேன். எந்த ஹோட்டல் சொல்லுங்க? டைடல் பார்க்கா? ஹைதராபாத். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரேன். இப்போ இந்த ஜபம் முடிச்ச உடனே இப்போ நானும் மனைவி வந்திருக்கிறோம், நாங்கள் பிரதர்லாம் எங்கே போயிட்டோம்? போக மாட்டோம், பயப்படாதீங்க. எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க, தம்பிமா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன், சரியா? விசிலிங் அடிக்கல. இப்போ எந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம்? நான் போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுக்கறதுக்காக நான் எந்திரிச்சு வரேன். எந்திரிச்சு வந்து பில்லு வாங்கிறதுக்கு இப்படி வரேன், எட்டி பார்க்குறேன், நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க. யார் உட்காந்துருக்கிறா? நீங்கள் பின்னாடி சேரில் உட்காந்துருக்கிற அண்ணாமார் அக்காமாரெலாம் சாப்பிடுங்க. நான் பார்க்குறேன், இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. இப்போ தான்ப்பா செய்தி கொடுத்துட்டு வந்தோம், நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு சர்வரை கூப்பிட்றேன், இங்கே வாப்பா அப்படிங்கிறேன். அந்த ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்களே, ஆமாம், அவங்க பில்லை என்கிட்ட கொண்டு வா. சார் நீ கொண்டு வாப்பா. உடனே பில்லு வருது, 4500 பில்லு. எவ்வளோ வந்துட்டு? அதெல்லாம் நான் கூட சாடும் தம்பி, நீ என்ன கம்மியாக சொல்கிறேங்கிறீங்களா? பில்லு வந்துட்டு, என் பில்லையும் கொடுத்துட்டேன், உங்கள் 4500 என்ன பண்ணியாச்சு? கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து பில்லு கொண்டு வாங்க அப்படிங்கிறீங்க. என்ன கொண்டு வர சொல்கிறீங்க? உடனே அவர் சொல்கிறாரு, அதை போகிறார்ல ஒருத்தர், ஆமாம் இப்போ தான் எங்கள் சர்ச்சைக்கு செய்தி கொடுக்க வந்தார், அவர் உங்கள் பில்லை பே பண்ணிட்டாருங்கன்னு சொல்கிறார். எத்தனை பேருக்கு இப்போ கோபம் வரும்? யாரை கேட்டு நீ காசு வாங்கினீங்க பேர்? அவன் 4500 கொடுத்தானா கொடுக்கல தெரியாது, நீ என்கிட்டே 4500 வாங்கணும். எத்தனை பேர் சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அட தம்பி, நீ தான் காசு கொடுக்க போறன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, வீட்டுக்கு 2 ஃப்ரைட் ரைஸ் பார்சல் வாங்கியிருப்பேன். பாம்பு, நான் கொடுக்க வேண்டிய கிரயத்தை இன்னொருத்தன் கொடுத்துட்டான்னா ஏற்றுக்கொள்ள முடியுது. எனக்காக என் இயேசு சிலுவையிலே அனைத்தையும் சம்பாதித்து வைத்து விட்டாரே, அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? வேதத்துக்கு நான் இன்னும் திரும்பல. இன்னும் ஒரு நடைமுறை கிறிஸ்தவனாகவே ஒரு அதிகாரம் வாசிக்கணும், சங்கீதம் வாசிக்கணும், இப்படியே லைஃப் ஓட்டுறேன். நீ ஆண்டவர் சொல்றாரு, எந்த அளவிற்கு அதிகம் அதிகம் அதிகமாய் வேதத்தில் விழுந்து கிடக்க முடியுமோ அந்த அளவிற்கு வேதத்தில் விழுந்து கிடந்து பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் சுபாவம் மாறும், உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும், உங்க கணவருடைய பழக்க வழக்கங்கள் மாறும், உங்க பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறும், உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுக்கு கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவார், சரீர சுகத்தை தருவார், நன்மைகளை தருவார். எதை 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 எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அத்தனையும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாருங்க.
ஆனால் நான் தான் என்ன பண்ணாமல் இருக்கிறேன், இன்னும் அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது கடைசியா கர்த்தர் இந்த மனிதனிடத்துல பார்த்த இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலை. ரெண்டாவது, வேதத்தை விட்டு பிரியலை. மூணாவது, விலைக்கிரயம் கொடுப்பவன். யார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. யோசுவா விலைக்கிரயம் கொடுக்கிறவர். இன்னைக்கு நமக்கு இங்கே தான் நம்ம கொஞ்சம் லேக் ஆகும். நம்ம எப்படி தெரியுமா, அது பாஸ்டர் இருக்கிறாங்க பிரதர். யார் இருக்கிறா? என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா எனக்காக ஃபாஸ்டிங் போட யார் இருக்கிறா? பேசுங்களேன். ஊழியக்காரர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? 365 நாள் அவங்க உங்களுக்காகவே ஃபாஸ்டிங் போட்டுட்டு இருந்தா அப்புறம் அவங்க நிலைமை எப்படி இருக்கும் யோசிங்க. எனக்காக அவர் மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவார். நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் அடிப்பேன், பாஸ்டர் எனக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணிடுங்க, என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ணி என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க, முடிஞ்சு. இனி அவர் பேடன் எடுக்கணுமா, அவர் ஃபாஸ்டிங் போடணுமா, அவர் ஜோம் பண்ணணுமா? அப்புறம் 2 நாள் கழிச்சு, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்டேன்ல, என்னாச்சு? இப்போ அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். ஏம்மா அந்த 2 நாள் நீ என்னம்மா பண்ணுனே? சாச்சா 2 நாள் இந்த குற்றாலம் போனோம், அப்படியே பிக்னிக் போனோம், நேற்று ஷாப்பிங் போனோம், சரி நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம், இந்த 2 நாள் நீ ஒரு விலைக்கிரயமும் கொடுக்கலன்னு. உங்களைத்தான் சொல்கிறேன், இது வெளியே யாரையும் சொல்லலை, யாரைத்தான் சொல்கிறேன், உங்களைத்தான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய தப்பு அதுதான். எனக்கு அவர் பார்த்து கொள்ளுவார், ஊழியர் பார்த்து கொள்ளுவார், போதகர் பார்த்து கொள்ளுவார், அவங்க கிட்ட பாலத்துக்கு அடிச்சிடுறீங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஹாப்பியா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா சில விலைக்கிரயம் கொடுத்துத்தான் ஆகணும். விலைக்கிரயம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, விலைக்கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இந்த மனுஷன் செஞ்ச விலைக்கிரயத்தை பாருங்களேன். யோசுவா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவா 8:18. உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. இப்ப கவனிங்களேன், யோசுவா ஈட்டி என்ன பண்றாரு? நீட்டுறாரு. அடுத்த வசனம் 19. 26ஆம் வசனம். ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும். ஓகே, இப்ப எல்லாரும் என்ன கவனி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த யுத்தத்துல உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணுமா? ஆமா ஆண்டவரே. சத்துருக்கள் சங்கரிக்கப்படணுமா? ஆமா ஆண்டவரே. என்ன பண்ணு தெரியுமா? ஆயிக்கு நேரா உன் ஈட்டியை நீட்டுங்கிற. சும்மா அப்படி கையை அப்படி தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரம் இப்படி வைக்க முடியும்? நமக்கு வர்ஷிப்பில் பிரதர் நல்லா கையை உயர்த்தி ஆராதிங்கன்னாப்புல ஆரம்பம் அப்படி விசுக்குன்னு கை எங்கே போய் மேலே ஃபேன் இருக்கோ சார், விசுக்குன்னு கை எங்கே போச்சு? எல்லாரும் கையும் மேலே போச்சு. அப்புறம் கை அப்படியே இறங்கிச்சு, அப்படியே இறங்கிச்சு. ஒரு கட்டத்தில் கை என்ன செஞ்சிடும்? ஒரு நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் தான் கை என்ன பண்ண முடியுது நம்மளால? சொல்லுங்க. யோசுவா தன் ஜனங்கள் யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கிற வரைக்கும் ஈட்டியை நீட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. மோசேயின் கைகள் உயர்ந்த பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அந்த மோசேயின் கையை தாங்கி பிடிக்க ஊரும் ஆரோனும் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த யோசுவாவின் கையை தாங்கி பிடிக்க ஒருத்தரும் இல்லை. யோசுவாவின் கையை தாங்கி பிடிக்க. ஆனா இந்த யோசுவா அப்படியே ஈட்டியை நீட்டிக்கிட்டே இருக்கிறார். என் ஜனம் தப்புவிக்கப்படணும், என் ஜனம் பாதுகாக்கப்படணும், சத்துருக்களுடைய கிரியைகள் அழிக்கப்படணும், என் ஜனத்திற்கு ஒரு ஜெயம் வரணும், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த பூமியை நாங்கள் அத்தனை பேரும் சுதந்திரிக்கணுமே. அவங்களாம் இறங்கி யுத்தம் பண்றாங்க. எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்லை, என் சரீரத்தில் வேதனை பெருகினாலும் பரவாயில்லை, நான் இந்த ஈட்டியை நீட்டிக்கிட்டே இருப்பேன்னு. யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் வரை அவன் ஈட்டியை நீட்டிக்கிட்டே இருக்கிறான். தெரியுமா? விலைக்கிரயம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னே. உங்கள் தரிசனம் பெருசு சகோதரா.
கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு, பிரயாண தூரம் ரொம்ப தூரம். அதுக்கு விலைக்கிரயம் கொடுத்துத்தான் ஆகணும். விலைக்கிரயம் இல்லாம ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சிடாதீங்க. இதே யோசுவாவில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. என்ன கவனிங்களேன், யோர்தான் எப்படி ஓடுதான்? 4 பேர் எதை தூக்கிட்டு வராங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த ஆசாரியருடைய கால்கள் எங்க படணுமா? தண்ணீர்ல பட்ட உடனே எது பலந்துரும்? ஓகே, இப்ப நம்ம இங்க ஒரு 100 பேர் இருக்கிறோம் வைங்களேன். எத்தனை பேர் இருக்கிறோம்? 100 பேர் இருக்கிறோம். இந்த 100 பேர் இங்க இருந்து இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு வைங்களேன். இந்த ரோடை கிராஸ் பண்ணனால எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். இங்க இந்த சின்ன ரோட்டை நம்ம கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? ஒரு 2, 3, 4 நிமிஷம் கொடுக்குறோம். 25 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. 6 யோர்தான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகுது. ஒவ்வொருத்தரா சிறு பிள்ளைங்க, முதியவர்கள், குழந்தைங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்க போகணும்? இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும். போய் சேரும் வரை எதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? எத்தனை நாட்கள் ஆனது? அது வசனம் உடனே எழுதியிருக்கு, ஆனா எத்தனை நாட்கள் ஆச்சு நமக்கு தெரியலையே. இந்த டிராவல் பண்ணி இத்தனை லட்சம் ஜனங்கள் அங்க போறதுக்கு எத்தனை நாட்கள் ஆனதுன்னு தெரியல. ஆனால் அத்தனை நாட்களும் ஆசாரியர்கள் ஏந்தி பிடிக்கிறாங்க. நான் பிடிச்சிக்கிறேன் பிரதர், எனக்கு கை வலிக்கத்தான் செய்யுது, கால் வலிக்கத்தான் செய்யுது, பசி எடுக்கத்தான் செய்யுது, தாகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என் ஜனங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா நான் இந்த விலைக்கிரயத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிடித்து கொண்டு நிற்கிறான். யோசுவா அப்படியே ஈட்டியை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்த தெசனோவ பட்டணத்திற்காக என்ன விலைக்கிரயம் எடுத்துட்டு இருக்கிறீங்க பிரதர்? நான் உணவை வெறுத்துட்டேன் பிரதர், எனக்கு சாப்பிட பிடிக்கல பிரதர். என் மக்களுடைய கண்ணீர், என் மக்களுடைய அறியாமை, என் மக்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்கள் என்ன உடைக்குது பிரதர். நான் சாப்பிடாம உட்காந்து என் தசைநிலைக்காக அழுவுறேன், என் சகோதர சகோதரிகளுக்காக அழுவுறேன். விலைக்கிரயம் எடுக்கிறோமா? உங்க கூட படிக்கிறவங்க ரட்சிக்கப்பட விலைக்கிரயம் எடுத்திருக்கிறீங்களா? உங்க ஊழியத்துல, உங்க ஊழிய ஸ்தலத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற என்ன விலைக்கிரயம் எடுக்கிறோம்? ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், விலைக்கிரயம் எடுத்தா தான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். விலைக்கிரயம் இல்லாம ரிசல்ட் இல்ல. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்துட்டுங்க, எப்படினாலும் இருந்துரு வந்துருன்னு. நான் சொல்றேன், கர்த்தர் தந்துட்டாருங்க. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கொடுத்துட்டார். யோசுவா எப்படி சுதந்தரித்தார் தெரியுமா? யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி தான் சுதந்தரித்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யுத்தம் பண்ணி தான் சுதந்தரிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பட்டணத்தை யுத்தம் பண்ணி தான் சுதந்தரிக்கணும். தெரியுமா? பலவான்களுடைய வல்லமைகள், சத்துருக்களுடைய கிரியைகள் அதிகம். யுத்தம் பண்ணணுமே, அசதியா இருக்கிறோம், தூங்கிட்டு இருக்கிறோம். அது ஊழியர் பார்த்துக்குவார், போதகர் பார்த்துக்குவார், அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். யோசுவா அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசுவா நீ ஈட்டியை நீட்டித்தான் ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்கள் ஈட்டியை நீட்டினால் சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவது நிச்சயம். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிசாசு மடங்கடிக்கப்படுவது நிச்சயம். உன் பிள்ளைய கைக்குள்ள கொண்டு வரும்படியாய் போராடி கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் அழிக்கப்படுவது நிச்சயம். வீட்டுக்குள்ள தரித்திரத்தை, வறுமையை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கும்படியாய் போராடுகிற அந்த பிசாசு அழிக்கப்படுவது நிச்சயம். நீ ஈட்டியை நீட்டித்தான் ஆகணும், விலைக்கிரயம் கொடுத்துத்தான் ஆகணும். தூக்கத்தை வெறுத்து, தூக்கத்தை மறந்து அதிகாலையில தேவனுக்கு முன்பதாக நின்று தான் ஆகணும். விலைக்கிரயம் தேவை. உணவை வெறுக்கணுங்க, தன் சிலுவையை சுமக்கணும். ஆண்டவர் சொல்றார், சும, உன்னை வெறுக்க பழகு. சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு தேவன் எனக்கு கொடுத்த தரிசனங்கள், வார்த்தைகள் நிறைவேறாது. ஆண்டவர் சொல்றார், இந்த யோசுவா விலைக்கிரயம் கொடுத்தார், தூக்கிட்டு நிக்கிறார். நம்ம கர்த்தருக்காக என்னங்க விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறோம்? யோசிங்க. நம்மளாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம்ல, இதெல்லாம் நமக்கு முன்பதாக இருந்த மிஷனரிகள் கொடுத்த விலைக்கிரயம். தெரியுமா? நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே.
இந்திய தேசத்தில் சில மிஷினரிகள் ஊழியத்திற்கு வந்தாங்க. ஊழியத்திற்கு வந்து நம்முடைய பகுதியில் இருக்கிற பெண்களுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பெண்களை படிக்க வைக்க விடாமல் பண்ணுறது, பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளுறது, கணவன் இறந்த உடனே பெண்ணை தூக்கி நெருப்பில் போடுறது, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அடைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு 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 ஆசை, பெண்களுக்குன்னு ஸ்கூல் இல்லை, பெண்களுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, பெண்களுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு இந்த செய்தி ஃபாரின்ல இருக்கிற தன்னுடைய சகோதரிக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாது, 2 கால்களும் மடம், நடக்க முடியாத ஒரு பெண். இந்த கேட்ட உடனே அந்த பெண்ணுடைய இருதயம் உடைஞ்சிட்டு, ஐயோ, இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்த பகுதியில் பெண்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பிறந்தநாள் வருது. பிறந்தநாள் வரும்பொழுது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, யாரும் எனக்கு நீங்கள் பொருள் அதெல்லாம் கொண்டு வராதீங்க, எல்லாம் காசாக கொண்டு வந்துருங்க, நீங்கள் எனக்கு கொண்டு வர கிஃப்டெல்லாம் எப்படி கொண்டு வந்துருங்க, காசாக கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கும் புரியல. எல்லாம் அந்த பெண்ணுக்கு காசாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்குன்னு சில நகைகள் இருந்துச்சு. அந்த நகைகள் எல்லாத்தையும் விற்று மொத்தமாக தன் கையில் இருக்கிற காசை நம்ம பகுதிக்கு அனுப்புனாங்க. அந்த காசை வாங்கி அந்த காசை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல், ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் தான் சாரா டக்கர் காலேஜ். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை உருவாக்குன ஒரு காலேஜ். சாரா அப்படிங்கிற அந்த நடக்க முடியாத அந்த பெண் இந்தியாவுக்கு வந்ததே இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற பெண்களை பார்த்ததில்லை, பாளையங்கோட்டை எப்படி இருக்குன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த ஒரு பாரம், அதற்குன்னு அவங்க கொடுத்த ஒரு விலைக்கரையும், இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். இப்படி அநேக உதாரணத்தை நான் சொல்ல முடியும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? எனக்காக கூட உபவாசம் இருக்க யோசிக்கிறேங்க. என் வீட்டுக்காக கூட நான் உபவாசம் இருக்க யோசிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அப்படி தான் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜெபம் முடித்து வீட்டுக்கு போகிறீங்க, திடீர்னு உங்கள் கணவர் இல்லை உங்கள் மனைவி ஃபோன் அடிக்கிறாங்க, ஏங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துட்டுன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அது பாட்டுக்கு ரூமுக்குள்ளே இருக்கட்டுமா, நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல பாயை போட்டு படுத்து தூங்குவீங்க? ஆளை கூப்பிடுவீங்க, பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிடுவீங்க, கம்பு எடுப்பீங்க, அடித்து அந்த பாம்பை கொன்று வெளியே போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். என் வீட்டுக்குள்ளே பிசாசு நுழைஞ்சிட்டான்னு தெரியுதுமா? தெரியுதா இல்லையா? ஒரு இடத்துல ஒரு மனம் இருந்தால் யார் இருக்கிறா? கேட்கல? ஹலோ, சேர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒருனஸ் இருந்தா யார் இருப்பா? ஓகே. ஒரு இடத்துல பிரிவினை இருந்தா யார் இருக்கிறா? உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? யோசிங்க. கணவன் மனைவி உறவு உடைக்கப்படுதா? உள்ள யார் இருக்கிறா? மாமியார் மருமகள் உறவு சரியில்லையா? உள்ள யார் இருக்கிறா? பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம் வருதா? உள்ள யார் இருக்கிறா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை, எப்ப பார்த்தாலும் காய்மகாரம், எப்ப பார்த்தாலும் கசப்பு, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், உள்ள யார் இருக்கிறா? பாம்பு நுழைஞ்சா அவனை அதை அடிச்சு கொண்டு தூக்கி போடணும்னு எனக்கு தெரியுது. ஆனால் என் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சத்துரு என் குடும்பத்தை பாழாக்குகிறான், என் பிள்ளைகளை பாழாக்குகிறான், என் கணவரை மனைவியை கெடுக்கிறான். இவன் என் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற உறவு இன்னைக்கு நமக்குள்ள இல்லை. அதத்தான் ஆண்டவர் சொல்றார், அவன் வெளியே போகணுமே. சில வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாதுங்கிறார். ஒரு நாளுங்க, ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்க உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? என் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் கணவருடைய ரட்சிப்புக்காக இருக்கிறேன்ப்பா, என் சபைக்காக இருக்கிறேன், என் தேசத்துக்காக இருக்கிறேன், ஊழியத்திற்காக இருக்கிறேன், பட்டணத்துக்காக இருக்கிறேன். இல்ல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, இதெல்லாம் உனக்கு செய்வ மகனே, இதெல்லாம் உனக்கு செய்வ மகளேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறார்ல, அதை எழுதி வச்சு இதை நீங்க எனக்கு நிறைவேற்றணும் ஆண்டவரே, நான் இந்த நாள்ல உபவாசம் இருப்பேன். உடலை ஒருக்கிறோம் இல்லையே? ஆண்டவர் சொல்றாரு, விலைக்கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் கொடுத்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் கொஞ்சமாவது விலைக்கிரயம் கொடுத்து தான் ஆகணும். இல்லை பிரதர், நான் இன்னும் நல்லா தூங்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? ஆமாம், நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலாக 24 மணி நேரம் செல்ஃபோனை தான் எடுத்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பிரதர். இங்கே இருக்கிறத விட என் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும்னு ஆசைப்படுறேன் பிரதர்.
கர்த்தருடைய காரியத்தை பேசுறதை விட அரசியல் பேச ஆசைப்படுறேன் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, அம்மா ஐயா நீ விளைக்கிறேன் கொடுக்கல அப்படின்னா உன் வீட்டோட சூழ்நிலைமை மாறாது. ரெகோபோத் கிடைக்காது. ரெகோபோத் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஈசாக்கு அசதியாவாக இருந்தாரு. நான் அதை சொல்லி அப்படி நம்ம ஜபத்துக்குள்ள போக போறேன். ஈசாக்கு அசதியாவா இருந்தார். ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? ஈசாக்க துரத்திட்டாங்க. எப்படி துரத்தினாங்க தெரியுமா? அத்தனை பேருக்கும் ஈசாக்குக்கு மேல என்ன வந்துச்சு தெரியுமா? பொறாம வந்துச்சு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்தவங்களாம் சொல்லுங்க. யாராவது உங்களை பார்த்து பொறாமப்பட்டா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார், உயர்த்துகிறார்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குங்க. நம்ம கூட நல்லா இருந்தவங்களாம் நம்மளை பார்த்து இப்போ பொறாமப்படுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ நல்லா இருக்கிற, வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிமா மூஞ்சி தூக்கிட்டு போவான், என்னென்னமோ பேசுவோம். ஈசாக்க துரத்திட்டாங்க. போற ஈசாக்கு சும்மா இருந்தாரா? போற இடத்துலலாம் என்ன தோண்டினாரு? சொல்லுங்க. போற இடத்துலலாம் அவர் வேலை செய்யறார். கிணறு தோண்டு. ஒருத்தன் வரான், ஏய் ஏன் இடம்? ஐயா உன் இடமா, எடுத்துக்க போ. திருப்பி தோன்றார், ஏய் ஏன் இடம்? எடுத்துக்க போ. மாறி 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 ஏசேக்கு சித்தனா வாக்குவாதம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு இடத்துல போய் தோன்றாரு. யாருமே வரல. அதற்கு ரெகோபோத் அப்படின்னு என்ன பண்ணாரா? பெயரிட்டான். தோண்டுனாத்தான். எப்படி சொல்லுங்க? துறவை தோண்டுனாத்தான். ஆரம்பத்தில் வாக்குவாதம் வரும், ஆனால் முடிவில் என்ன கிடைச்சிரும்? நான் தோண்ட மாட்டேன்யா, நான் என்ன பண்ண மாட்டேன்? தோண்ட மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் கால் மேலே கால் போட்டு அப்படியே படுத்து கிடப்பேன். கர்த்தரா எனக்கு ரெகோபோத்தை கொண்டு வந்து கொடுத்துடணும்னு சொன்னார்னா கொடுப்பார். ரெகோபோத்து கொடுக்க மாட்டார், வேற இடத்த கொடுப்பார். சில பேருக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். ரெகோபோத் கிடைக்கணும்னா கொஞ்சம் உழைக்கணுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. ரெகோபோத்து கிடைக்கணும்னா கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் பாடுபடணும். சொல்லுங்க, கொஞ்சம் பிரயாசப்படணும். சும்மா இருந்தா ரெகோபோத் கிடைக்காது. அதான கஷ்டம். சும்மாவே இருக்கிறோமேல. ஈசாக்கு பயங்கரமான ஹார்டு ஒர்க்கர், பயங்கரமான ஹார்டு ஒர்க்கர். அதனால தான் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ரெகோபோத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள ரெகோபோத்து உண்டாகணுமா? உங்க தொழிலில் ரெகோபோத்து வரணுமா? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் வரணுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஹார்டு ஒர்க்கரா இருப்பேன்ப்பா. யாரா இருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ அசதியா இராத, சோம்பேறியா இராத. அப்பனா எப்படி இருக்கணுமா? சோம்பேறிக்கு எதிர்ப்பதம் என்ன பதம்? ஆமா, ஒரே சொல்லி முடிக்கட்டுமா? ஈசாக்கினுடைய மனைவி பேரை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? ஏப்பா டான்னு சொல்லிட்டீங்க. சேர்ல இருக்கிறவங்க கரெக்டா சொல்லுங்க. ஈசாக்கினுடைய மனைவி பேர் தப்பா சொல்லக்கூடாது. வாயை திறக்க மாட்டீங்க. ரெபேக்கால் தான், கரெக்ட் தான். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை வேற பேரா இருக்குமோ, நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ? ரெபேக்கால் தாங்க, பயப்படாதீங்க. சரியா? எனக்கு நின்னே பேச முடியாது. எப்படி பேச முடியாது? இந்த ஒரு 4 சவுத்துக்குள்ள அடைச்சு போட்டப்பறம் என்ன பண்ணிட்டாப்ல? கேமரா வச்சு என்ன பண்ணிட்டாப்ல? அண்ணன் அடைச்சிட்டாப்ல. நமக்கு எப்படி தெரியுமா? அந்த முக்கு இந்த முக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் மெசேஜ் என்ன செய்யும்? ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 4 முக்கில் இப்படியும் நவளமுள்ள இப்படியும் நவளமுள்ள. கேமரா வர எங்கே தூக்கி வச்சிருக்காப்ல? அது ஏணி போட்டு தான் எட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படி கீழே இருந்தாலும் தம்பி போய் என்ன பண்ணுவான்? இப்படி இப்படி பேனிங் பண்ணாயாவது வசதி இருக்கும். அதையும் தூக்கி எங்கே வச்சாச்சு? ஹைட்டாக வச்சாச்சு. ஒரே இடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாப்ல? நம்மளை பேச வச்சுட்டாப்ல. அல்லேலூயா. சரி, ஈசாக்கினுடைய மனைவி பேர் என்னது? இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் கர்த்தர் வச்சார். என்ன டெஸ்ட் வச்சாரு தெரியுமா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தண்ணீர் துறவண்டையில நிற்கிறார். இந்த அம்மா தண்ணீர் துறவுக்குள்ள இறங்கி தண்ணீர் குடத்தை இடுப்புல வச்சு மேலே ஏறி வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? தாகத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சரியா, நீங்க தாகத்தில் இருக்கிறீங்க, என்னங்க நான் தண்ணி தரேன். தண்ணி ஊத்துறார். இதை நீங்களும் பண்ணிடுவீங்க, நீங்களும் பண்ணிடுவீங்க, நானும் பண்ணிடுவேன். அப்படிதானே? தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்தும் பொழுது புசு புசுன்னு சவுண்டு கேட்கு. என்ன கேட்கு? இந்த அம்மா அப்படி மெல்ல திரும்பி பார்த்தா வரிசையா 10 ஒட்டகம் நிற்கு. 10 ஒட்டகமும் தண்ணீரையே பார்க்க. ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கும்? 40 லிட்டர். 10 ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கும்?
ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிட்டு ஒட்டகத்துக்கு இப்ப என்ன வேணும்? நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அண்ணே எங்க அம்மா என்ன தேடுவாங்கண்ணே, நான் ஸ்கூலுக்கு போகணுன்னே, காலேஜுக்கு போகணுன்னே. உங்க அம்மா வீட்டில் ஏமா இந்த தெரு பைப்பில் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வாமாங்க. தண்ணி வரும், அதே வந்து எம்மா வரலம்மா அப்படின்றோம். எதுக்கு? 2 குடம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயேன். அப்பா சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா ஆமாங்கிற மாதிரி இருக்க. நமக்கு அந்த 2 குடம் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படிதானே? வேலை செய்ய கஷ்டம் இல்லை. ரெபேக்காள் என்ன தெரியுமா சொன்னாப்ல? ஐயா மெல்ல குடியும், உமக்கும் வார்ப்பேன். என் வேலைக்காரியை கொண்டு வாப்பன்னு சொல்லல, நான் வார்ப்பேன். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? கொடுத்துட்டு ஒவ்வொரு குடமா உள்ள இறங்கி எடுத்து கற்பனை பண்ணி பாருங்க. சும்மா வாசிக்கிறோம். அந்த துறவு படிக்கட்டோட இருக்கும். அந்த படிக்கட்டுக்குள்ள இறங்கி தண்ணி அப்படியே மொண்டு கொண்டு வந்து ஒட்டகத்துக்கு கொடுத்து மறுபடியும் இறங்கி ஏறி ஊற்றி ஒரே டெஸ்ட் இந்த அம்மா பாஸ். என்ன டெஸ்ட் தெரியுமா? ஈசாக்கு கோடீஸ்வரன். ஈசாக்கு யாரு? ஒரு கோடீஸ்வரனுடைய சொத்தை நிர்வகிக்க சோம்பேறி வீட்டுக்குள்ள வந்தா வீடு விளங்கிரும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் யாரை தேடினார் தெரியுமா? நல்லா சுறுசுறுப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை தேடினார். முதல் டெஸ்ட்ல யார் பாஸ்? நம்ம எப்படி? உங்க வீட்டில் தான் கேட்கணும். சாச்சா என் ஒய்ஃப்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பிரதர். நல்லதுங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அசதியா இருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் எத்தனை கூட்டம் வைத்தாலும் என்ன கிடைக்காது. அப்புறம் முடிச்சுடணும், பிரதர் நான் 21 நாள் ஜபத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே நான் வந்தேன். ஆமாக்கா நல்லதுக்கா, ஆனா ஏன் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலன்னு எங்க போய் நிற்கக்கூடாது? நம்ம ரஞ்சித் பிரதர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? ஏன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றார். முதல்ல என்ன செய்ய போறோம்? அதிகாலையில எழும்ப போறோம். கரெக்ட். 2வது வேதத்தை விட்டு பிரியாமல் இருக்க போகிறோம். 3வது விலைக்கிரயம் கொடுக்க போகிறோம். நான் சொல்லிட்டா இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்தந்த நேரம் என்னால் உபவாசம் இருக்க முடியும். இது என் குடும்பத்துக்கு, இது என் பரிசுத்தத்துக்கு, இது என் சபைக்கு, இது தேசத்துக்கு. ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உபவாசம் இருங்க. அந்த நாள் உணவை வெறுத்து ஒரு 3 மணி நேரம் அப்பா சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. நான் சொல்றேன், இந்த 2025 முடிஞ்சு 26 நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது மகிமையின் ஆசீர்வாதத்தோடு கூட பிரவேசிக்க போறீங்க. உங்க மகிமையை கர்த்தர் பெரியதாய் மாற்றுவார். உங்க மேன்மையை கர்த்தர் பெரியதாய் மாற்றுவார். உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த ஆண்டோடு தடைகள் முடியட்டும். இந்த ஆண்டோடு பிரச்சனைகள் முடியட்டும். இந்த ஆண்டோடு பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். துஷ்டன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படட்டும். விலைக்கிரயம் கொடு சகோதரி, விலைக்கிரயம் கொடு சகோதரா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாய் பாரப்படுத்தின காரியம். யோசுவா இது எல்லாம் செய்தார். அதனால தான் அந்த மனுஷனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போற, ஆண்டவரே நீர் என்னையும் எழுப்புதலிலே பயன்படுத்தணும்னா இந்த 3 காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு தாங்கன்னு கேட்க போறோம். அதே நேரம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் மாறி ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னாலும் இந்த 3 காரியங்கள் அவசியம். எல்லாம் அப்படி ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வேகமாய் ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்போம். தயவு செஞ்சு யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கிறது. எல்லாரும் கண்ணை மூடி காரா பாபா ரீகா பாபா ஷத்தாலா ராகாத்தா நாரா காத்தானா எல்லாம் ஒரு 10 நிமிஷம், சரியா? ஒரு 10 நிமிஷம். ரீபா பாபா ரீபா கபு ஷந்தா ரபது ரிபி அக்கதல பதுனா ஓ ரீகா பாபா பாபா ராகா பாமா. முதல்ல அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. இந்த 3 காரியத்துல கர்த்தர் உங்ககிட்ட எதை பேசினார்? கர்த்தர் உங்களோடு கூட எந்த காரியத்தை கொண்டு இடைப்பட்டார்? அப்படியே உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர். மாத்தலா ரியாந்தா தவுனா காத்தி தலா கத்துனு துனு லெக்கித்தினி கத்து ஷகதி கத்துனா கத்தனா. என் ஜனத்தின் கட்டுகளை நான் இந்த இரவு அறுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். லத்தல ரீகத்து சந்தினி லந்து ரீக்கித்தினி ஆக்கத்த லந்து ராக்கத்தனா. உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறார். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறார்.
என் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்ல விரும்புகிற காரியம், இங்க வந்திருக்கிறவங்களை நான் வெறுமையா அனுப்ப விரும்பல. இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் அல்லவோ. இதோ நான் இவர்கள் காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். நான் இவர்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிட விரும்புகிறேன் அப்படின்னு இப்ப ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆவியானவர் பேச விரும்புகிறார். நல்லா இடம் கொடுக்க ஆரம்பிங்க, இடம் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அர்ப்பணிங்க, நல்லா அர்ப்பணிங்க, நல்லா அர்ப்பணிங்க. ரபா காபா ரீபா காபா மாமா ரீ காபா பாபா பா ஓ ரீபா பாபா சாந்தா ரபா பாபா பாபா ரீமா காரா பாபா பாபா லீகாராமானா துரா பாபா பாபா ரீபா காபா ரபு ரிபி காமானாமு சாந்துனு ஓ ரீபா பாபா பாபா ரீமா காராபு ஷகதரா காபா பாபா பாபா. எந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறாரோ அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரிகா பாபா மாமா ரிகா மனரதரா பாபா பாபா லதரபு சந்தரா பாபா மாமா மாமா. நம்பிக்கை யாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடும் தெய்வம் உண்டு. என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்யும் தெய்வம் ஒருவர் உண்டு. ரிகா பாபா 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 மாமா ஷகா பாபா 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 இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். கண்ணம் ரிகபல ரகபர பாபா 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 மாமா ரகபபா இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. அப்படியே நல்ல ஆவியில நிரம்பி பாட ஆரம்பிங்க. ஆவியில நிரம்பி இன்னும் துதிப்பே. ஷபரிபா ரபா ரிபா கபரபா ரபா லிகா பாபா பாபா பாபா. அக்கினி விலட்டு, அக்கினி விலட்டு, அக்கினி விலட்டு, அக்கினி விலட்டு. கர்த்தரே அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. சத்துருவின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. விடுதலை மகளே, விடுதலை, விடுதலை, விடுதலை. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. Receive the fire. பெட்டிகோல், 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 பெட்டிகோல். ஒவ்வொருவர் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. மகிமை, மகிமை. அடக்காத, அடக்காத, அடக்காத. கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. பெட்டிகோல், பெட்டிகோல். இயேசுவின் நாமத்தில் அக்கினி, 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 அக்கினி. எரிக்கிற, எரிக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை எரிக்கிற. ஃபயர். பெட்டிகோல், பெட்டிகோல். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரிகா பாபா பாபா ரகா பாபா ரிகா பாபா பாபா லிகா பாபா பாபா பாபா. மகிமை, 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 மகிமை. ஃபயர், ஃபயர். விழுகிறது அக்கினி, விழுகிறது அக்கினி, விழுகிறது அக்கினி. பெட்டிகோல், பெட்டிகோல், பெட்டிகோல். ஃபயர், ஃபயர், ஃபயர். விலட், விலட், விலட். இன்னைக்கு கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எஸ், எல்லா பலகீனத்தின் ஆவியை எரிக்கிற, பலகீனத்தின் ஆவியை எரிக்கிற. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள். ஃபயர், ஃபயர், ஃபயர். விழுகிறது அக்கினி, விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. மகிமை, மகிமை, மகிமை. பெற்றுக்கொள். ரிகா பாபா ரகா பாபா. ஓ ஷகல ரகா பாபா ரிகா பாபா பாபா ரிபா கபரபு துரியக்கரா. சிறையிருப்பு திருப்பப்படும், இழந்தவைகள் திரும்ப தருவேன். ஓ மகிமை மறுபடியும் வரும், வரும், வரும். நிந்தை மாறுகிறது, நிந்தை மாறுகிறது. அந்த ரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டார். இதோ அதற்குரிய பதில் வருகிறது. Receive the fire. பெட்டிகோல். எரிக்க, எரிக்க. எல்லா சத்துருவின் கிரியைகள் சங்கரிக்கப்படுவதாக. ரிகா பாபா ரிபா கபா பாபா பாபா ரிபா லபரா ஷபலபலா. யாமே
ஆமென். நீ காத்திருந்தத, நீ நெடுநாளாய் காத்திருந்தத இந்த இரவு கர்த்தர் உனக்கு தருகிறார். கர்த்தர் உனக்கு தருகிறார். சந்தேகப்படாத, சந்தேகப்படாத. கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார். ஃபயர். மகிமை, 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 மகிமை. கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், வைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. நல்ல 2 கைகளை தட்டி எஸ் எஸ் எஸ். சூழ்நிலைமை மாற்றக்கூடிய மகிமை, சூழ்நிலைமை மாற்றக்கூடிய மகிமை, மகிமை, மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. தொடுவீரா, தொடுவீரா. டச். சீஸ், சீஸ். இந்த மாதம் காத்திருப்பு முடியும், காத்திருப்பு முடியும். விரும்பின நன்மையை தருவேன், நிந்தைய மாற்றுவேன், நிபச்சொல்லை எடுத்து போடுவேன். சொல்லும் பொழுதே ஒரு தெய்வீக மகிமை, தெய்வீக மகிமை. நல்ல வாயை திறந்து கையை தட்டி, கையை தட்டி கர்த்தர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள் சகோதரி, விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஐயோ, இந்த காரியத்திற்காகத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் வந்தது லேட்டா இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முன்கூட்டியே அறிந்தேன். உனக்கு விடுதலை உண்டு. எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே. ரீகா பாபா ரபா கபாலா ரபா பாபா. மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ரீகா பாலா ரகா பாபா பாபா சாந்தா ரபா கபா பாபா ரீகா பாபா பாபா பாபா. இழந்தவைகளை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். அநேக காரியங்கள் கைகளை விட்டு போனதல்லவோ மகனே, நான் அவைகளை உனக்கு திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்றப்பா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பயன்படுத்துவேன் என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். முத்திரை மோதிரமாக மாற்றுவேன் என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல 2 கைகளை தட்டி, நல்ல முழுபலத்தோடு தொடுவீரா, தொடுவீரா, தொடுவீரா. எல்லா காரியத்திலும் ஒரு மாறுதல், மாறுதல். உனக்கு சமாதானம் வரும் என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ். தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ரீகா பாபா 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 ஷகா பாபா பாபா பாபா. எரிக்கிற, 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 எரிக்கிற. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஃபயர், ஃபயர். விலகினங்கள் மாறுகிறது, விலகினங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் மகிமை, மகிமை, மகிமை. ஃபா ஃபா ரகா தாலா ரீகா பாபா துரா பாபா 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 ரீகா பாபா பாபா பாபா. மகனே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதைப் போல கர்த்தர் சிறையிருப்ப திருப்ப போறா. நீ எதிர்பார்த்த நன்மை உனக்கு வரும். கலங்காதே. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவா, கனப்படுத்துவா. தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேல தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஃபயர், ஃபயர். விளட்டுமாக்கிடி, விளட், விளட், விளட். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி, அக்கினி. மகிமை, மகிமை, மகிமை. ஃபயர், ஃபயர். இயேசுவின் நாமத்தில் அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. உன் மேல இருக்கிற சிறையிருப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் எடுக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஃபயர். நல்ல ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் அக்கினி, இயேசுவின் நாமத்தில் அக்கினி. பெற்றுக்கொள். அடக்காத, அடக்காத. மகிமை, 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 மகிமை. விடு, விடு, விடு. சுமி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி, அக்கினி. ஃபயர். பெற்றுக்கொள். சமா. அடக்காத, அடக்காத. உன் மேல அக்கினி, அக்கினி, அக்கினி. மகிமை, மகிமை. ஃபயர். சீஸ், 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 சீஸ். கபா பாபா பாபா. வி கபா பாபா பாபா பாபா. ஃபயர். மகிமை, மகிமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எரிக்கிற, எரிக்கிற. டைக்கிற, டைக்கிற, டைக்கிற.
இன்னும் உம்மை கபபபபப ரிகபபபபப துர்பி கபபபபபபப ஷகர கபபபபபப துப கபபபபபப உம்மை ஆராதிப்பேன். நல்ல ரெண்டு கைகளை தட்டி நல்ல முழுபலத்தோடு 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 தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை முழுவதாக 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 ஃபயர் ஃபயர் ஒவ்வொருவர் மேல அக்கினி. பெற்றகள் சகோதரனே பெற்றகள் சகோதரியே, உன் கட்டு உடைக்கப்படுகிறது, சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுகிறது, மந்திரத்தின் வல்லமைகள் எரிக்கப்படுகிறது, உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட யாகம் செய்வினை பில்லி சூனியம் எரிக்கப்படுகிறது. மகிமை ரக்கபல ரிகபபபப ஷந்தலா ரியா கத்தனதோ லிபி லிபி கமனமலோ. இதோ சில பேர் மேல கர்த்தரிப்பம் வரங்களை தருகிறார், சில பேர் மேல கர்த்தரிப்பம் வல்லமைகளை தர விரும்புகிறார். வாலிப பிள்ளைங்க மேல இப்ப விசேஷித்த அக்கினி, ஊழியம் செய்கிறவர்கள் மேல விசேஷித்த அக்கினி. இது உனக்கான நேரம், உனக்கான நேரம், உனக்கான நேரம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஃபா ரி கபப ரதலரா ஓ ஷகபபபபப ரிபகபரபகபனரகபப. மகிமை மகிமை லிபி கபலு நீ கபபப ரிபா கமனது. உன்னை கண்டு பிசாசு நடுங்கும், உன்னை கண்டு மந்திரவாதி நடுங்குவான். லிமி ரபா ரிகதனு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அல்லவோ, வெகு தூரம் அல்லவோ. இதோ நான் உனக்கு வாக்கு பண்ணின அத்தனை நன்மைகளையும் உனக்கு தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, கைவிடுவது இல்லை. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பயங்கரத்தை உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டே செய்வேன். ரக்கபரி பக்கமனவோ லிபி பிபி ரிபி கபபபபப. அக்கினியாய் அக்கினியாய் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார், அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். glory. இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக, இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக. பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற ஆவியே வெளியேறி. மகிமை 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 மகிமை. அளவில்லாத தேவ அபிஷேகம், அளவில்லாத தேவ அபிஷேகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது, கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. ரகபா ரிபகபா லரபபோ ஷகபபபப. ஓ, உன்னை நான் வேறு பிரித்தேன், உன்னை நான் வேறு பிரித்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஓ தாரா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ரெகோபோத்தை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். ரெகோபோத்தை சுதந்தரிப்பதற்கான வாய்ப்புகளை, வாசல்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் தொட்டி, தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் தொட்டி, ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசினி. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறேன். நீ வெட்கப்பட்டு போக போவது இல்லை. உன் சத்துரு வெட்கத்தை பார்ப்பான், உன் சத்துரு வெட்கத்தை பார்ப்பான். நீ வெட்கப்படுவது இல்லை. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.